தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் நீங்கள் தியாகம் செய்து அர்ப்பணித்து நீங்கள் இன்றைக்கு மன வலியோடு வேதனையோடு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்கிறீர்களா? முட்டாள் முதல்வரே, ஒரு இயக்கத்தை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம்? பவளவிழா காண்கின்ற பேரறிஞர் அண்ணா துவங்கிய இயக்கம், மன்னாதிவண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கி 50 ஆண்டு காலம் சமூக நீதிக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் இட ஒதுக்கீடுக்காகவும் 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்களுக்கும் முன்பாக சத்துணவு திட்டம் இந்த சரித்திர நாயகராக இன்றைக்கும் ஐக்கிய நாட்டு சபையில பேசுகிறார்களே முட்டாள் முதல்வர் விஜய் அவர்களே, விஜய் அவர்கள் இன்னமும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறாரோ என்னவோ. தாய் தமிழ்நாட்டின் கண்ணியமிக்க முதலமைச்சர் பதவிக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளவோ தயார்படுத்திக் கொள்ளவோ அவர் இன்னும் அக்கறை செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் நேற்றைய விஜய் அவர்களின் ஆணவ பேச்சு. சினிமா கதாநாயகன் போல வசீகர வசனமும் பஞ்சு டயலாக்கும் பேசுகிறேன் என்று விஜய் வாயை திறந்தாலே கூவம் ஆற்றின் சாக்கடை தான் வெளியே வருகிறது. இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொட்டுகிற மலையிலே ராமச்சந்திர பூங்காவிலே தொடங்கிய 75 ஆண்டு கால பவளவிழா காண்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உலகத்திலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாக்கூசாமல் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனம் புண்படுகின்ற வகையில அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணிகள் என்று ஒரு களவாணி சொன்னால் எப்படி இந்த நாடு ஏற்றுக்கொள்ளுமா? இதை சொல்வதற்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் என்ன இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தீர்கள்? சமூக நீதிக்காக போராடினீர்களா? பெண் உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை நீங்கள் தியாகம் செய்தீர்களா? அல்லது இந்த மக்களுடைய கல்வி உரிமைக்காக ஜீவாதார உரிமைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் நீங்கள் தியாகம் செய்து அர்ப்பணித்து நீங்கள் இன்றைக்கு மன வலியோடு வேதனையோடு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்கிறீர்களா? முட்டாள் முதல்வரே, ஒரு இயக்கத்தை நீங்கள் எப்படி கொச்சைப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம்? பவளவிழா காண்கின்ற பேரறிஞர் அண்ணா துவங்கிய இயக்கம், மன்னாதிவண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கி 50 ஆண்டு காலம் சமூக நீதிக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் இட ஒதுக்கீடுக்காகவும் 69% இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் இதய அம்மா அவர்களுக்கும் முன்பாக சத்துணவு திட்டம் இந்த சரித்திர நாயகராக இன்றைக்கும் ஐக்கிய நாட்டு சபையில பேசுகிறார்களே முட்டாள் முதல்வர் விஜய் அவர்களே, இது போன்று பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டாமா? நாம் எவ்வளவு கண்ணியமிக்க முதலமைச்சர் அணியை அமர்ந்திருக்கிறோம். 8 கோடி தமிழர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணை அந்த அரியாசனம். அந்த அரியாசனத்தை அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு கைவசம் வந்துவிட்டதனாலே ஜென்சி தலைமுறை இன்றைக்கு உங்களை ஆதரிக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அந்த ஜென்சி தலைமுறைகளுடைய உணர்ச்சியை உணர்வுகளை தூண்டி விடுகின்ற வகையில அவர்களை தவறாக வழிநடத்துகின்ற வகையில அவர்களுக்கு தவறான வரலாற்றை போதிக்கின்ற வகையில வரலாறை திருத்தி கூறலாமா? என்னத்தை நீங்கள் கண்டீர்கள் முதல்வர் விஜய் அவர்களை? பேரறிஞர் அண்ணா துவங்கிய கட்சியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கட்சியும் நீங்கள் கூட்டு களவாணி என்று சொல்லுகிற யோக்கியதை வழக்கு என்ன இருக்கிறது? சினிமாவில் நடித்து வருமான வரி செலுத்தாத களவாணி இந்த விஜய் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். 41 பேர் இறந்த போது அத்தனை பேர்களையும் அந்த சபக்காட்டிலே விட்டுவிட்டு கரூரை சுடுகாடாக விட்டுவிட்டு ஓடி ஒழித்தவன் இந்த விஜய் என்பதை சொல்வதற்கு இந்த தாய் தமிழகத்திற்கு இன்றைக்கு வேண்டுமானால் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஜென்சி தலைமுறையை நீங்கள் மயக்கி வைத்திருக்கிற காரணத்தினால், ஜென்சி தலைமுறையை நீங்கள் தவறாக வழிநடத்துவ காரணத்தினால் விஜய் அவர்களை உங்கள் மகுடிக்கு எல்லோரும் மயங்கி விட மாட்டார்கள். என்ன பேசுகிறோம் என்று தெரிய வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் அறிவியலை நீ சினிமா வசத்துல எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு கூலிக்கு மாரடிக்கிற வசனங்களை பேசிவிட்டு செல்வதல்ல முதலமைச்சர் அறிவியல்.
மூலறிஞர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இன்றைக்கு வரை புரட்சி தலைவருடைய எடப்பாடியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரை அமர்ந்த அந்த கண்ணியமிக்க அந்த முதலமைச்சர் அரியாசனம் 80 ஆண்டு காலத்துக்கு மேல ஜனநாயகத்தை காப்பாற்றிய காரணத்தினால்தான், மக்களிடத்திலே அமைதியும் வளர்ச்சியும் உருவாக்கி காட்டியனால்தான் சினிமாவிலிருந்து நேரடியாக வந்து பஞ்சு டைலாக் பேசி வசீகர வசனத்தை பேசி நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அணியில் அமர்ந்திருக்க முடிகிறது. விஜய் அவர்களை மறந்து விட்டு பேசக்கூடாது. நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் அணியிலே அமர்வதற்கு ஒரு தகுதியும் ஒரு தராதரத்தையும் இந்த தாய் தமிழ்நாடு தந்திருக்கிறது என்று சொன்னால், 80 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த தலைவர்கள் சிந்திய வேர்வை, அர்ப்பணிப்பு, உழைப்பு, தியாகம் என்பதை மறந்துவிட்டு களவாணி என்ற ஒரு களவாணி சொன்னால் அது இந்த நாடு ஏற்றுக்கொள்ளலாம். கடுமையாக வேதனையோடு பேசினார். இதயம் சுக்குநூறாக உடைக்கிறது. எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து இந்த இயக்கத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்தவர்களை கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஆணவத்தின் உச்சத்தில விஜய் அவர்கள் இனியும் பேசுவார்களானா பொறுத்து கொண்டுதான் போக வேண்டுமா? இந்த காட்டு கூச்சலை வைக்க கரூரிலே சென்று அந்த மக்களை காப்பாற்றாமல் நடு ரோட்டிலே சுடுகாட்டிலே அவர்களை அனுப்பிவிட்டு ஓடி ஒளிந்த இந்த விஜய் மன வலியோடு வந்து பேசுகிறாராம். உங்களுக்கு என்ன மனவெளி என்று விலைக்கு சொல்லலாம்னா நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆகவே இது போன்ற காட்டுக்கூச்சல் போட்டால் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். காட்டுக்கூச்சல் போடுகின்ற உயிரினத்தை நாட்டுக்குள் என்ன வேலை? கரூரிலே போய் காட்டுக்கூச்சல் போடுகிற அந்த உயிரினத்திற்கு இந்த நாட்டுக்குள்ள என்ன வேலை என்று கேள்வி எழுப்புகிற அந்த ஜனநாயகம் தலை தோங்குகிற நாள் தொலைத்துல இல்லை.